வாசியோக பயிற்சியில நாதங்கள் அப்படின்னு பார்த்தா மூணு நாதங்கள் தான். ஒரு நாதம் மணிநாதம், ரெண்டாவது சங்குநாதம், மூணாவது உருமிநாதம்னு இருக்கு. இந்த உருமிநாதம்னு ஏன் இந்த சித்தர் மகான்கள் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சங்குநாதமும் மணிநாதமும் நம்ம 10ஆம் வாசல்ல இருக்கக்கூடிய அந்த 11ஆம் வாசல்ல திறக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய கேப் தான் இது. எப்படின்னா முத மணிநாதம் வரும்போது இப்போ அந்த அந்த ஒவ்வொரு மனிதனுடைய 10ஆம் வாசல் கேப் எவ்வளவு சைஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த மனிதனுடைய கட்டவிரல் சைஸ்ல தான் இருக்கும். இந்த கட்டவிரல் சைஸ்ல தான் அந்த மணிநாதம் இருக்கும். இதுல அந்த அந்த 10ஆம் வாசலே இருக்கும். இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். கட்டவிரல் அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். அந்த கட்டவிரல் இருக்கக்கூடிய ஹைட்ல முத வர்றது மணிநாதம், அப்புறம் ரெண்டாவது வர்றது இதுல சங்குநாதம், மூணாவது வரும்போது அது உருமிநாதமா வரும். அது ஏன் உருமிநாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, வாசி மேல் நோக்கி பயணிச்சு தலையில இருக்கக்கூடிய அந்த மூளையை சென்றடையக்கூடிய தலைக்குள்ள அது போய் ஒடுங்கக்கூடிய அந்த இடத்துல வாசி டெய்லி உரசிக்கிட்டே இருக்கும். அந்த உரசிதான் அந்த 11ஆம் வாசல திறக்கும். அப்போ உரசும் போது வரக்கூடிய நாதம் தான் இந்த உருமிநாதம். நீங்க உருமின்னு ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை அடிச்சுட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தேய்க்க ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அதுதான் இந்த உருமிநாதம்னு சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க. இந்த உருமிநாதம்ன்றது சிறுசுக்குள்ள போய் அந்த வாசி மணிநாதத்தையும் சங்குநாதத்தையும் கடந்து அது போய் 11ஆம் வாசல திறக்கிறதுக்கு மேல் நோக்கி உரசிக்கிட்டே இருக்கும். அப்படி உரசி அந்த வாசி எல்லாம் வாசியோக பயிற்சி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா உரசி நல்லபடியா அது 11ஆம் வாசல திறக்கும். அந்த 11ஆம் வாசல திறக்கிறதுக்கு முன்னாடிதான் இந்த 3 நாதங்களையும் நீங்க கடக்கணும். இந்த 3 நாதங்களையும் கடந்து போய் அந்த உருமிநாதம் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லபடியா இந்த மாரியம்மன் கோவில் இந்த உருமி அடிச்சு சாமி கும்பிடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுக்கும் போய் நல்லபடியா வணங்கி, ஆமா நான் உருமிநாதத்துல இருக்கேன், நல்லபடியா என்னுடைய வாசிய 11ஆம் வாசல திறக்க வச்சு இறைவனின் பாதத்தை அடைய வைங்கம்மா அப்படின்னு வேண்டிக்கணும். அப்படி வேண்டிக்கும் போது வேண்டி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வாசியோக பயிற்சியை செஞ்சீங்கன்னா சீக்கிரமா அந்த உருமிநாதத்துல இருந்து நீங்க மேல்நிலை அடைய முடியும். அப்பதான் 11ஆம் வாசல் திறக்கும். இந்த 11ஆம் வாசலை திறக்கிறதுக்கு தான் நீங்க 10ஆம் வாசல்லையே வாசியோக பயிற்சியில வாசிய மேல் நோக்கி உங்களுடைய வாசி மந்திரத்தோடைய ரிதமுக்கு ஏற்ப ஊதுறீங்க. அப்படி ஊதி அந்த 10ஆம் வாசலை கடந்துதான் நீங்க அந்த உருமிநாதத்துல தான் நீங்க 11ஆம் வாசலை திறக்க முடியும். இதுதான் இந்த 3 நாதங்களும் உங்களுக்கு 10ஆம் வாசல்ல வரக்கூடியது.